ஸ்ரீ தேவி பாகவதம் 108ஆம் பகுதி. சத்ருக்னனின் கதை. ஜனமேஜயன் வியாசமா முனிவரை வணங்கி, மாமுனிவரே, தேவியின் வரலாறு மிகவும் சுவையாக உள்ளது. அதி அற்புதமான சரிதத்தை மேலும் கூறுங்கள். மகிஷாசுரனை கொன்றபின் தேவி என்ன செய்தாள் என்று கேட்டான். மன்னா, ஸ்வர்க்கம், வைகுந்தம், யமலோகம் முதலான இடங்களை ஜீவாத்மாக்களே அடைவர். பரமாத்மா சுரூபமானவர்கள் அவற்றை அடைய மாட்டார்கள். தேவி திருப்பார்கடலின் மத்தியில் உள்ள மணித்வீபம் என்ற இடமே சக்தியின் இருப்பிடம். அங்குதான் மும்மூர்த்திகளையும் பெண் உருவில் அழைத்து சென்றவள் என்று முன்பே கூறினேன். தேவி மகிஷாசுரனை அழித்துவிட்டு அங்குதான் சென்றாள். அதன் பின் தேவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சூரிய வம்சத்தவரான சத்ருக்னனை அரசனாக்கினார்கள். சத்ருக்னனது ஆட்சி நீதி வழுவாதிருந்தமையால் நாட்டில் உள்ள அனைவரும் மிகுந்த மகிழ்வுடன் வாழ்ந்தனர். சமய நிகழ்வுகள் யாவும் மிக மிகச் சிறப்பாக நடைபெற்றன. பெரும் செல்வந்த நாடாக அது விளங்கியது. 108ஆம் பகுதி நிறைவடைந்தது.